Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வர்றாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்படி வெல்லும் என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழினமே, இந்த இனத்திற்காக இனிமை மிகு நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வீர முழக்கமிட்டு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே, நம் இனத்தினுடைய நிலத்தின் மொழியின் நலத்தை கெடுக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீர உடன்பிறப்புகளை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க எண்ணி பாருங்க. 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முந்தைய ஆட்சியாளர்களால் 10 ஆண்டு காலம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளைந்த முதுகோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம். இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும், சுயமரியாதை உணர்வோடு தலைநிமிர்ந்து வாழ முடியும்னு முடிவு செஞ்சு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குனாங்க. மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயங்காப்போம் பாதம் பாதுகாப்போம், முதல்வர் மருந்தகம், தோழி விடுதி, கலைஞர் கனவு இல்ல திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம்னு குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், உழவர்கள், பாட்டாளிகள், தொழில் முனைவோர், முதியோர், எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பத்தி உங்க முதலமைச்சரான நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு. ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு. அதனாலதான்
நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை மீண்டும் நடைபோடுது. ஒரு மாநில அரசு சிறப்பா செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை. ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு? கொள்ளைப்புறம் வழியா தங்களுடைய வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்ன அதிமுக ஆட்சி போயிடுச்சு அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் தடை கற்களை போட முடியுமோ, எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்யறாங்க. நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க. நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆட்சி பொறுப்பில் இருக்குங்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடிமை கூட்டம் இல்ல நாம். சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசோட எதாச்சத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். வாதாடியும் போராடியும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவோம். உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.